ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு கணவன் மனைவி இந்தியன் டூ சினிமா போகிறதுக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன்டி. ஏங்க இப்படி திடீர்னு சொன்னால் எப்படிங்க? நான் ரெடியாக கொஞ்சம் முன்ன பின்ன தானே ஆகும். அப்புறம் லேட் ஆகிடுச்சின்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. இப்போவே சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, நீ பொறுமையாக கிளம்பி வா. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம்மா, படத்துக்கு டிக்கெட்டு நாளைக்கு ஷோ தான் வாங்கியிருக்கேன். ஒருத்தர் கால் டாக்ஸிக்கு புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ரொம்ப நேரமாக கால் டாக்ஸி வரவே இல்லை. உடனே அவர் அந்த ஆஃபீஸுக்கே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஹலோ, ஓலா கேப் ஆஃபீஸ் தானேங்க? ஆமாங்க சார். மேடம், நான் கேப் புக் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. நான் இந்த 10 மணிக்கு கிளம்புற பாம்பே ஃப்ளைட்டுக்கு போகணும். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. எப்போ போகிறது நான்? வெரி சாரி சார், கேப் இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு சார். டிராஃபிக் ப்ராப்ளம் போல் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார், கவலையே படாதீங்க. அந்த 10 மணிக்கு பாம்பே போகிற ஃப்ளைட்டு கூட இன்றைக்கி லேட்டாக தான் கிளம்புதான். இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஆமாம், லேட்டாக தான் கிளம்போம். எனக்கும் தெரியும். எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க? பின்ன அந்த விமானத்தை ஓட்ட போகிற பைலட்டு நான் தானே. ஒரு ரோட்டில், ஆட்டோக்காரரே, ஏன் ஆட்டோ சக்கரத்தை கழட்டிகிட்டு இருக்கீங்க? அங்கே போர்டை பாருங்கம்மா. பார்க்கிங் ஃபார் 2 வீலர் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. 2 சக்கர வாகனம் மட்டும்தான் நிறுத்தணுமா, அதுக்கு தான். ஒரு வீட்டில் கணவன் மனைவி. அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு. ராதா, இன்றைக்கி ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? நான் இப்போ வேலையாக இருக்கிறேன். கிச்சனில் போய் பாருங்கள், ஏதாவது இருந்தால் எடுத்து சாப்பிடுங்க. என்ன இருக்குது கிச்சனில்? ஏதாவது நூடுல்ஸு, ரவை அந்த மாதிரி எதனா இருக்கும், செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ தான் வெளியே போயிட்டு வரேன், எனக்கே டயர்டாக இருக்குது. இப்போ நான் எங்கே செய்யறது? நீயே ஏதாவது செஞ்சு தாயா. இப்போ நான் வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்கேன்னு வச்சுங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவீங்க? போங்க, கிச்சனுக்கு போங்க. நான் இல்லாதப்போ என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க. ஹலோ ராதா, எங்கே இருக்க? வெளியில் தானே இருக்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. வரும்போது அங்கேருந்து எதனா டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறியா, இல்லை வீட்டுக்கு வந்து சமைச்சு தரியா? என்னது, கிச்சன்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. டேய் மச்சான், என் அம்மாவும் என் பொண்டாட்டியும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கடா. பரவாயில்லையே, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. எங்கே பேசிகிட்டு இருந்தாங்க? என் அம்மா எதிர் வீட்டு ஆண்டிக்கிட்டையும் என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டு பரிமளாக்கிட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கழுதைப்பால் எல்லாத்துலேயும் தயிர் போடலாங்க. ஆனால் தயிரே போட முடியாத ஒரு பால் இருக்குது. எதுன்னு தெரியுங்களா? ஒட்டகப்பால். அட அப்படியா? சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.